நேற்று பார்த்ததோட சிம் கார்டு ஏடிஎம்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு சிப்பு இருக்கும் பாருங்கள். அதில் சிலிக்காவை ஜெர்மானியை யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. செமி கண்டக்டர். எல்இடி பல்பு கூட செமி கண்டக்டர் தான். அது வழியாக முழுவதுமாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது. இப்போ கண்டக்டர் இருக்குல்ல, கடத்திகள், அதுக்கும் மின் கடத்தா பொருள் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் அதோட மின் கடத்து தன்மை இருக்கும். சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறை கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். கேட்பாங்க ஏடிஎம் எதால் ஆணுச்சு? சிலிக்கானும் ஜெர்மானியம். இது ரெண்டு வந்து என்னது? தனிமங்கள். அவற்றின் மின் கடத்துத்திறன் மதிப்பு, மின் கடத்துத்திறன் இருக்குல்ல, கண்டக்டிவிட்டி, நற்கடத்திகள். கண்டக்டருக்கும் காப்பான்கள், இன்சுலேட்டர் ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிப்பு. பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏடிஎம் கார்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். மொபைல் பேர் என்ன, சிம் கார்டு, அதெல்லாம் மின்னோட்டத்தோட விளைவு. இந்த விளைவை மின்சாரம் கண்டுபிடிச்சி, இந்த மின்னோட்டத்தோட விளைவை கண்டுபிடிச்சது தான் நம்ம வீட்டில் இப்போ வீட்டில் எல்லாத்துலேயும் இந்த இந்த இதோட விளைவை தான் பயன்படுத்துகிறோம். அப்புறம் அதை விட்டோம்னா மின்காந்த அலைகள் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், அவங்கள உருவாக்குறது இவங்க தான். என்டையர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது தான் முடிஞ்சு போச்சு. ஃபிசிக்ஸ் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஒன்று வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு. முன்னாடி பார்த்தோமா, ஒரு கண்டக்டர் வெளியே எலக்ட்ரான்ஸ் ஓடும் பொழுது அந்த அந்த கடத்தி என்ன பண்ணும்? வெப்பம் அடையும். வயர் இருக்குல்ல, போய் தொட்டு பாருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீட் ஆகிரும். அது மாதிரி பல்பு ஹீட் ஆகிறதுனால தானே அது எரியுது. அது வழியாக மின்சாரம் ஓடும் பொழுது அந்த உராய்வு விசையினால் வெப்பம் உருவாகுது. வெப்பம் தானே மாறிடும், லைட்டாக மாறும். திரும்ப லைட்டை பிடிச்சா என்ன கிடைக்கும்? வெப்பம் லைட்டாக மாறும். லைட்டை பிடிச்சா என்ன கிடைக்கும்? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலாக மாறும். லைட்டை பிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? லைட்டை பிடிக்க முடியாதா? எத்தனை சூரிய ஒளியில் வரீங்களா? சூரிய ஒளி லைட்டாக இல்லையா? என்ன ஆகும்? ஹீட் ஆகும். அதாவது லைட்டு திரும்ப பிடிச்சிங்கன்னா ஹீட் ஆகும். சாதாரணமாக யோசிங்க, படிக்காதீங்க, ஓகன்னு நினைக்காதீங்க. ஆமாம், சாதாரணமாக யோசிச்சா போதும். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. சுற்றியில் நடக்கிற தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம். அது மாதிரி காந்த புலம் ஏற்படும். எதெல்லாம் மின்சாரம் பாயும் பொழுது சுற்றுதோ அதிலெல்லாம் காந்த புலம் உருவாகுது, மின்காந்தம். அடுத்து வேதி விளைவு, பேட்ரி. அப்புறம் மின் முலாம் பூசுறது. ஒரு பொருள் இருக்கும், இப்போ இரும்பு இருக்கா, இரும்பு மேலே துத்தநாகத்தை பூசுவாங்க. ஏன்னா இரும்பு என்ன பண்ணுவோம்? துருப்பிடிக்கும். தண்ணி பைப்பு வருதில்ல, இரும்பு பைப்பு, அது மேலே அது துரு பிடிக்காது, மேலே உருளையும். ஏன்னா மேலே துத்தநாகம், சிங்கம்மா துத்தநாகம், அதை பூசியிருப்பாங்க. அல்லது குரோமியம் பூசியிருப்பாங்க. தண்ணி திருப்புறோம்ல, டேபு பலபலன் இருக்கும் பாருங்க, உள்ளே இரும்பாக இருக்கும், மேலே பலபலன் இருக்கிறது வந்து குரோமியம், மேலே பூசியிருப்பாங்க. அப்புறம் 1 கிராம் கோல்டெல்லாம் இருக்குல்ல, வெள்ளி கம்பி இருக்கும் அல்லது செம்பு இருக்கும், அது மேலே முலாம் பூசியிருப்பாங்க. தங்க முலாம் பூசியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் எது யூஸ் ஆகுது? வேதி விளைவு தான் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வெப்ப விளைவு. நிக்ரோம், சொல்லிட்டேன், நடத்தியாச்சு. வீடியோ பார்த்துக்காங்க. அடுத்தது நிக்கலும் குரோமியம் சேர்ந்த கலவை தான் நிக்ரோம். எதுக்கு சார்? அதிகமாக வெப்பம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள்லாம், இந்த அயன் பாக்ஸ் உள்ளே உள்ள கம்பி, ராடு, அதெல்லாம் ஓகேவா? நிக்ரோம் கேட்பாங்க. அயன் பாக்ஸுக்குள்ளே உள்ள கம்பி எதால் ஆனது? நிக்கலும் குரோமியம் தான் மெயின் கலவை. இரும்பு அதில் இருக்கா இல்லைன்னு தெரில. ஏன் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம், தடை மதிப்பு அதிகம், அதனால் சீக்கிரம் ஹீட் ஆகிடும். மின்விளக்கு, வெந்நீர் கொதிக்கலன்னு, இதில் எதாவது அவங்க வீட்டில் வச்சுருக்கீங்க?
மூழ்கும் நீருக்கும் இது கொதிகலன் தான். தண்ணிக்குள்ளே போட்டு வைப்பாங்கள்ல அது. இது வாட்டர் ஹீட்ரு மேலே பாத்ரூமில் வச்சுருக்காங்களா, அது மின் விளக்கு தெரியும். இச்சாதனங்களில் அதிக மின் தடை கொண்ட வெப்பமூட்டும் கம்பி சுருள் இணைக்கப்பட்டிருக்கும். இல்லை அடியில் கெட்டில். ஓகேவா, ரைட். மின்னோட்டம் எலக்ட்ரான் ஓடுறதுனால வெப்பம் உருவாகிறது. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள். எவ்வளோ மின்சாரம் அது வழியாக பாயுது. நிறையா மின்சாரம் பாய்ஞ்சிச்சின்னா அதிகமாக ஹீட் ஆகும், கம்மியாக பாய்ஞ்சிச்சின்னா கம்மியாக ஹீட் ஆகும். மின் தடை, ஆமாம், மின் தடை மதிப்பு அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், குயிக்காக வெப்பமடையும். அதனால தான் பாருங்கள், வயருக்குள்ளே செம்பு இருக்கும், அது வழியாக எவ்வளோ எலக்ட்ரான் ஓடுதோ அதே எலக்ட்ரான் தான் எதில் ஓடும், அந்த பல்புக்குள்ளே இருக்கக்கூடிய டங்ஸ்டனில் ஓடும். பட் இது பயங்கர ஹீட் ஆகிரும். அதனால தான் லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. செம்பு கம்மி என்ன பண்ணாது, ஹீட் ஆகும், லைட்டாக ஹீட் ஆகும். ஏன்னா மின் தடை மதிப்பு அது கம்மி டங்ஸ்டனோட. சரியா, மின்னோட்ட மதிப்பு, மின் கடத்து திறன் என்னது அதிகம் டங்ஸ்டனோட. அதேமாதிரி எவ்வளோ நேரம் மின்சாரத்தை செலுத்துறீங்க, இந்த 3 தான் என்ன பண்ணும், மின்னோட்டத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். சரி, வெப்பநிலை, மின்னோட்டத்தின் வெப்பநிலையை பாதிக்கக்கூடிய காரணம். அதனால தான் பல்பு போட்டோன்னா டிம்மாக எரியும், போனா அவங்க பிரைட்டாக எரியும். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். பல்பு போய் தொட்டு பாருங்கள், குண்டு பல்பை ஃபஸ்ட்டு ஹீட்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப நேரம் கழித்து போய் தொட்டிங்கன்னா அவ்வளோதான், கீழே போட்டுருவோம், சுடும், வெப்பம் அதிகமாக இருக்கும். அதான் மின் உருகி. எலக்ட்ரிக் ஃபியூஸ் கேரியரில் பார்த்துருக்கீங்களா, அது அது எர்த்து, அதை விட்டுருங்க. எர்த்து வேறு, இது வேறு. எர்த்து வேறு இடத்துல பார்ப்போம். மின் உருகி. ஃபியூஸ்னால் கனெக்ஷன் பண்ணுறது. இப்போ வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே மின்சாரம் வரும். அப்போ மீட்ரு போட்டி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது வழியாக தான் கடந்து இங்கே ஒரு வயர் போட்டிருப்பான், அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சரியா, இதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ மின்சாரம் பாயணுன்னு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே மின்சாரம் உள்ளே பாஞ்சிச்சு அப்படின்னாக்கா இது அதிகமாக ஹீட் ஆகி டக்குன்னு கட் ஆகிடும். அப்போ வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மின்சாரம் என்ன ஆயிரும், நின்று போயிடும், தடைப்பட்டுரும். ஓகேவா? வெல்டிங் மிஷின் ஹை வோல்டேஜில் ஃபங்க்ஷனாக வருது. சரியா, அப்படி தான் போயிடும். திரும்ப நீங்கள் ஃபீஸ் போடணும். செம்பு கம்பியில் போடக்கூடாது ஃபீஸ், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபீஸ் போடுறதுக்குன்னு ஒரு கம்பி இருக்குது, அதை தான் வாங்கி போடணும். நம்ம செம்பு கம்பி வாங்கி 10 எடுத்து முறுக்கி விட்ருவோம், அப்படி பண்ணக்கூடாது. அப்படியே செம்பு கம்பி போட்டாலும் 1-2 தான் போடணும், அவ்வளோ போடக்கூடாது. ஏன்னாக்கா மின்சாரம் அதிகமாக உள்ளே பூந்து வரும்பொழுது என்ன ஆகும், அது உருகாது. அப்போ என்ன ஆயிரும், டிவி ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வெடிச்சு அது இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு வேறு மாற்று வந்துருச்சு. ஆமாம், எம்சிபி, மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை வோல்டேஜானு டப்புன்னு ட்ரிப் ஆகிக்கும், கீழே போயிடும், உள்ளே கரண்ட் வர்றது நின்றும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளே என்ன பண்ண, ஃபீஸ் கம்பி எதுவுமே தேவையில்லை, அதை போய் மேலே தூக்கி விடுங்க, ஆட்டோமேட்டிக் கரண்ட் வர ஆரம்பிச்சு. அதேமாதிரி இப்போலாம் பாருங்கள், எங்கேயாவது கரண்ட்டு போகும், காக்கா உட்காந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஹை வோல்டேஜ் ஆகி டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போயிடும். கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வந்துடும். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் வயர்மேனை கூப்பிடணும், லைன்மேனை கூப்பிட்டு ஆனால் கரண்ட்டு போச்சு வாங்கினாக்கா வந்து அவன் ஏறி ஃபீஸ் போடுவான். இப்போ அப்படிலாம் இல்லை. சரியா, எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது பார்த்துக்கோங்க. இது வந்து கேரியர், அந்த ஃபியூஸை உள்ளடக்கினா அதுக்கு பேர் ஃபியூஸ் கேரியர். இது பீங்கா, ஆனால் அது என்னது, இன்சுலேட்ரு. இது இரும்பு, இது செம்பில் இருக்கும், குட் கண்டக்டர். வயரை அட்டாச் பண்ணும், வெளியிலேருந்து வர்றது அப்படியே நான் உங்கள் வீட்டுக்குள்ளே இதில் பூந்து அப்படியே இதில் அட்டாச் ஆகி இப்படி போகும். இங்கே இது உள்ளே பூந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதேமாதிரி கம்ப்யூட்ரு, அது என்ன அந்த அது பேர் என்னது, இன்வெர்ட்டரு,
இந்த மாதிரி யூபிஎஸ்ஸு இதில் எல்லாத்துலேயும் இந்த இது வச்சுருப்பான். அதே மாதிரி ஹை வோல்டேஜாக இருந்தால் உள்ளே கம்பி இருக்கும், அது ஃபீஸ் ஆகி போயிடும். திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று கொடுத்துருப்பான், பாக்ஸில் இருக்கும், அதை எடுத்து வருவீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது அங்கேருந்து வர்றது, இது மின் சாதனத்துக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் அதுக்கு புதுவாக வந்தது தானே இது மாதிரி இருக்கும் இப்போல்லாம். வெப்ப விளைவு இருக்குல்ல, அதை வச்சு இது மின்னோட்டம் பாயும். மின்னோட்டம் அதிகமாக மின்சாரம் பாய்ஞ்சுன்னா நம்ம அதிகமாக ஹீட் ஆகும். அப்போ அதிகமாக வெளியிலேருந்து ஹை வோல்டேஜாக இருந்ததுன்னா என்ன ஆகும், அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குது, இங்கே அழுத்தம் கம்மியாக இருக்கும், ஹை வோல்டேஜ். அப்போ சடனாக நிறைய எலக்ட்ரான் உள்ளே போதும். அப்போ ஏன்னா அவங்க பயங்கரமாக ஹீட் ஆகும், அந்த கம்பி உடனே கட் ஆகிரும். அதான் சொல்கிறாங்க. பார்ப்போம், திரும்ப வரும். அடுத்து காந்த விளைவு. இதை கண்டுபிடிச்சவர் கிறிஸ்டியன் 1819ஆம் ஆண்டு. காந்த விளைவை விளக்குறாரு அவர். காந்த விளைவை முதல்ல விளக்கியவர் யார்? ஹான்ஸ் கிறிஸ்டியன். நோட் பண்ணிக்கங்க. அவர் விளக்கியிருக்காரு, இதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக வருது. இப்போது ஒரு கடத்தி இருக்கா, ஒரு கம்பி இருக்குது, இது வெளியே அப்படி மின்சாரம் பாயுதுன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றிலும் ஒரு காந்த புலம் உருவாக்கும், அந்த கம்பியை சுற்றிலும். அதை கண்டுபிடிக்கிறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார்? ஹான்ஸ் கிறிஸ்டியன். அப்படி தானே பண்ணுவாங்க. கிரேன்லாம் இருக்கா, சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் இருக்கும். அது ஒரு டப்புன்னு ஒரு காந்தம் கொண்டு வந்து அது மேலே வைப்பான், ஒட்டிக்கும். அந்த கிரேன் இல்லை, அது பேர் என்ன, கண்டெய்னர். கிரேனில் காந்தம் தொங்கிக்கிட்டு இருக்கும், அதை வந்து ஒட்டிக்கும், அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. அதுமாதிரி இப்போ குப்பையெல்லாம் கொட்டுறோம்ல, அதில் உள்ள இரும்பு, நிக்கல், எக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு காந்தம் யூஸ் பண்ணுவாங்க. அது வழியாக மின்சாரம் பாயும். மின்சாரம் பாயும் பொழுது தானே காந்த புலம் உருவாக்கும். ஓகேவா? ரைட். அப்போ காந்தம் உருவானா என்ன பண்ணுவோம்? இரும்பெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துரும். அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் சவுண்டு உருவாகுதோ அங்கெல்லாம் காந்தம் இருக்கும். காலிங் பெல்லாம் இருக்கா, காந்தம் இருக்கும். ஸ்பீக்கர் எல்லாத்துலேயும் காந்தம் இருக்கும். சவுண்டை உருவாக்குற இடத்துலலாம் காந்தம் தான் இருக்கும். பளு தூக்கி, கிரேன், அப்புறம் தொலைபேசியில் எல்லாத்துலேயும் காந்தம் இருக்கும். என்ன காந்தம்? மின் காந்தம். எலக்ட்ரான் பாஞ்சதுன்னா அது காந்த புலத்தை பெற்றுரும். எலக்ட்ரானை நிறுத்திட்டிங்கன்னா காந்தத்தன்மை இழந்துடும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? மின் காந்தம், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படிம்பாங்க தொலைபேசியில். அது வேண்டாம், விட்டுருங்க, அதெல்லாம் ஓவர். கேட் பண்ண அது மைக்கா? ஆமாம். அது ரொம்ப வேண்டாம் நமக்கு, அதை விட்டுருங்க. வேதி விளைவு. வேதி விளைவு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். முடிஞ்சா? ரெண்டு விஷயத்தில் மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு எங்கெங்கே யூஸ் ஆகுது? ஒன்று செல்லு, பேட்ரி. இன்னொன்று மின் முலாம் பூசுறது இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி வரும், பார்ப்போம். இந்த கதையை அப்படியே படிச்சுக்கோங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்கிறாங்க.
செகண்டில் 10 அலகு கொண்ட மின்னூட்டம் கடத்தி வெளியே செல்லுதாம்மா. மின்னோட்டத்தின் அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளவு மின்னோட்டத்தோட அளவு? மின்னோட்டத்தினுடைய அலகு என்ன? எந்த யூனிட்டில் சொல்லணும்? ஆம்பியர். ஆம்பியர் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. வோல்ட்டு தேவையில்லை. வோல்ட்டுனா என்னது? மின்னெடுத்த வேறுபாடு, அதோட இது. அப்போ இது 2 கிடையாது, கட் பண்ணிடுங்க. 10 யூனிட் பாயுது. அப்போ எத்தனை ஆம்பியர் பாயுது? 10 ஆம்பியர், அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான். எந்த சாவியை மூடினா மின் விளக்கு எரியும்? என்ன ஆன்சர்? ஆப்ஷன் வச்சு போங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுது? எல்லாம் ஏன் எம்இ எண்ணெய் க்ளோஸ் பண்ண ஆகாதா? பார்த்து சொல்லுங்கங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்கானே அதை பாருங்கள். நீங்கள் ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சு தேடாதீங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். எல் ஓகே, எல் மட்டுமா பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். எம் மட்டும் க்ளோஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. எம் மற்றும் என் மட்டும், அதை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணாலும் அவசியம் இல்லை. இப்போ ரெண்டுமே இது அல்லது இது. இதான் யோசனை. கேள்வி எப்படி வேணாலும் வரும். சிறிய அளவிலான மின்னோட்டங்களை மில்லி ஆம்பியர் அளக்கப்படுகிறது எனில் 0.25 ஆம்பியர் மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் எழுதுக. எவ்வளோ வரும்? 2500 தானே? ஆமாம், 2000. 0.25 ஆம்பியர் மில்லி 1000ல் 1. 1000ல் 1. அப்போ எவ்வளோ வரும்? 250 மில்லி ஆம்பியர். ஒரு ஆம்பியர் 1000 சம பங்காக பிடிச்சி பிரிக்கிறது தானே அது மில்லி ஆம்பியர். போட்டோம்னா இதுதான். 1ல் 1000 சம பங்காக போட்டு 2.5 எடுக்கணும். அப்போ இதுதான் வரும். 1000 சம பங்காக போட்டு 2.5 எடுத்தால் எவ்வளவு? சரி, 2.5 இல்லை, 0.25 எடுத்தால் எவ்வளவு? 250 மில்லி ஆம்பியர். தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் எது தொடர் இணைப்பு? தொடர் இணைப்பு எது? செகண்ட். மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரானின் பாயும் திசைக்கு எதிரில் அமையும், ஆப்போசிட்டில். எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விசை செயல்படுதுன்னு சொல்லி. ஓரளவு கூலும் மின்னூட்டமானது ஏறக்குறைய டேஷ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். ஒரு கூலும்னா எவ்வளவு? 6.242 10⁻18. ஓகே, வெரி குட். எங்கே சுரேந்தரங்க? அடுத்தது மின்னோட்டத்தை அளக்க டேஷ் என்ற கருவி பழகிறது. அதில் குறிச்சிருக்க அலகு தான் ஆம்பியரு. அந்த கருவி பேர் என்ன? அம்மீட்டர். சரியா? அடிஸ்கேல், அதில் என்ன அலகு குறிச்சிருப்பாங்க? அடிஸ்கேல்னு அளக்கிறதுக்கு, நீளத்தை அளக்கிறதுக்கான கருவி. அதில் குறிச்சிருக்காங்களா பாயிண்ட், அது பேர் என்னது? சென்டிமீட்டர், மீட்டர். புரிஞ்சுதா? இன்ச்சு. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மின் கடத்து பொருட்கள் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு டேஷ் பிணைக்கப்பட்டிருக்கும். மின் கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். அப்போ தான் ஓடும். கலையை சார்பிட்டு இருக்குல்ல, அதில் தளர்வாக இருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அது எலக்ட்ரான் ஓடுது. மின் கடத்தா பொருள் எப்படி இருக்கும்? கடை சார்பிட்டில் அணுக்கள் ஸ்ட்ராங்காக பிணைக்கப்பட்டிருக்கும், அது ஓடாது. ஓகேவா?
தளர்வாக இருக்கிறவன் தான் ஓடும். மின் கடத்துத்திறனின் எஸ்ஐ அலகு. மின் கடத்துத்திறன், மின்னழுத்த வேறுபாடு தான் வோல்ட்டு. கண்டக்டிவிட்டி பார்க்கல தானே இங்கே நம்ம பார்த்தோமா? என்னது எங்கே இருக்கு? பேர் என்ன? ஓம் வந்துட்டு தடை மதிப்பு, சரியா? இவர் கட்டுரா, தளர்வா உள்ளது, இங்கே கட்டுரான்னு போட்டிருக்கு. போயிருச்சா? பின்னாடி இருக்கா? மேலே இருக்கா கீழே இருக்கா? மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைமனா வேறு என்னது? சிமன் மீட்டர். சிமன் மீட்டர். மின்தடை அழகு என்னது? ஓம். ஓமோட சிம்பிள் தான் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சீமென்ஸ் பர் மீட்டர். அது பேர் என்னது? மின் கடத்துத்திறன். மின்தடைக்கு ஓம், ஓகேவா? மின்தடை எண்ணுன்னு சொல்கிறாங்களா, பர்டிகுலர் என்னன்னாக்க இந்த இதுக்கு வெள்ளியா இதுங்க அப்படின்னு. ஓம் மீட்டர். ஓம் மீட்டர். இது சீமன் பர் மீட்டர். வெப்பநிலை போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா வெப்பநிலை மாறும்பொழுது இந்த நம்பரும் மாறும். வெப்பநிலை மாறும்பொழுது என்ன ஆகும்? உள்ள மாலிகுல்லாம் மாறும்னு அர்த்தம். குறையலாம், அதிகமாகலாம். குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? வைப்ரேஷன் குறையும். வெப்பநிலை குறைந்தால், வெப்பநிலை உயர்ந்தால் வைப்ரேஷன் அதிகமாக. ஆக்சுவலாக வைப்ரேஷன் தான் வெப்பநிலை, கரெக்டா? அந்த பொருளில் உள்ள மாலிகுல்லாம் எப்படி வைப்ரேட், எவ்வளோ வேகமாக அது இருந்துகிட்டு இருக்கு, அதான வெப்பநிலை, ஓகேவா? அந்த மாலிகுல் ரேஞ்சில் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆங்கிளே பார்த்தீங்கன்னா மேலே முடிஞ்சு போச்சு. ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதான் சயின்ஸ் அண்ட் டெக்கு அப்படிமா யூபிஎஸ்சியில். இந்த பேசிக்கெல்லாம் தெரியாமல் கரண்ட் அஃபேரில் உள்ள சயின்ஸ் அண்ட் டெக் படிக்க முடியுமா? படித்தா புரியுமா? சும்மா உட்காந்து படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் மணிக்கணக்காக. எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலே அமைகிறது, அப்படியா? இல்லை, மரபு மின்னோட்டம் ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகும். எலக்ட்ரான் எங்கிறது? ஆக்சுவலாக மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போகும். வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின்பளு இருந்தால் மின் உருகுலை உருகாது. உருகும், அதுக்காக தான் வச்சுருக்காங்க, ஓகேவா? எலக்ட்ரான் அதிகமாக பாதும். மின்பளுன்னு அர்த்தம் லோடு, அதிக எலக்ட்ரான் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். அதிக எலக்ட்ரான் போந்தால் என்ன ஹீட்டு அதிகமாக மாறும். பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுகிறது, கரெக்டா? கரெக்டு. மின்னோட்டத்தில் ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறோம், கரெக்டா? கரெக்டு, ஆம்பியர். குறை கடத்திகள் மின் கடத்துத்திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின் கடத்துத்திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமையும். குறை கடத்தியா? ரைட். குறை கடத்தியின் மின் கடத்துத்திறன் கடத்தி கடத்தா பொருள்
அவங்களுடைய மின்கடத்துத்திறன் மதிப்புகளுக்கு இடையே அமையும். கரெக்டாக? அதான் செமிகண்டக்டர். எல்இடி முதற்கொண்டு செமிகண்டக்டர், குறை கடத்தி. கடத்தா பொருள் அந்த எண்டு, கடத்த பொருள் லெஃப்ட் எண்டு, ரெண்டுக்கு நடுவில். ஆணு பெண்ணு நடுவில் அப்படி வச்சுக்கோங்க. திருநங்கை திருநம்பி. மின்கலம் இவ்வளோ நேரமா? வேதியாற்றலை மின்னாற்றலாம். சாவி துண்டிப்பான். அது ஆக்சுவலாக தப்பாக போட்டிருக்கான். ரைட், ஓகே. இதான் ரெண்டாவது. மின் சுற்று, மின்னோட்டம் செல்லும் ஒரு மூடிய பாதை. இது இங்கே வரக்கூடாது, துண்டிப்பான் வரக்கூடாது. மின் குறுக்கு சுற்று, குறுக்கு சுற்று ஆக்சுவலாக குறுக்கு சுற்று, அதை அப்படி போட்டிருக்காங்க. குறுக்கு சுற்று ஷார்ட் ஆயிடுச்சின்னு சொல்கிறோம்ல, குறுக்கு. என்னது அது? அதிக மின்பொழு ஏற்படும், லோடு அதிகமாகிடும். அப்போ என்ன புகஞ்சு போயிடும். மின் உருகி, அதான் வந்து என்னது? பாதுகாப்பு சாதனம். ஹை வோல்டேஜ் ஆகும். மின்பொழுன்னா அர்த்தம் ஹை வோல்டேஜ். தப்பாக அவனுக்கு புரியாமல் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து 4, இது 5. நீர் குழாய் மின்னூட்டம் கடத்தி. தாமிரம் கடத்தி. மரக்கட்டை அதுக்கு பேர் என்னது? இன்சுலேட்டர் இங்கிலீஷில், தமிழில் காப்பானா? காப்பான். கடத்தா பொருள் காப்பான். நீளம் மீட்டர் அளவுகோல். மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அளவுகோல். மீட்டர் அளவுகோல். ஆம்பியர் தான் கரெக்டு. ஆம்பியரா? அம்மீட்டர். மில்லி ஆம்பியர். மைக்ரோ ஆம்பியர் 6. 10 லட்சம் பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது. தாமிரம் மின் கடத்து கம்பிகள் உருவாக்க பயன்படுகிறது. கரெக்டா? ஏன்? மின் கடத்துத்திறன் அதிகம். தடை மதிப்பு கம்மியாக இருந்தால் தான் ஆகும், கடத்துத்திறன் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். 2 கறி. அரிதிர் கடத்திகள் இன்சுலேட்டர், மின்னோட்டத்தை தன் வெளியே அனுமதிப்பில்லை. கரெக்டா? அரிதிர் கடத்திகள். கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை. கரெக்டா? கட்டுரா எலக்ட்ரான் இருந்தாக்க நான் ஓட ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே கரெக்ட். இது கரெக்டு, இதுக்கு சரியான காரணம். அவ்வளோதான். இதோட 7th ஓவர். அடுத்து போவோமா 8th.